ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சால்வ் மேத் வித் ஜான். இந்த வீடியோவில் நம்ம லாஜிக்கல் ரீசனிங்கில் டைரக்ஷன்ஸ் திசைகள் அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்ட் 1 அப்லோட் பண்ணியாச்சு. அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறேன். ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். பார்ட் 1ல் நம்ம ஒரு 5 மாடல் கவர் பண்ணியாச்சு. இந்த பார்ட் 2 வீடியோவில் ஒரு 5 மாடல் பார்க்க போகிறோம். ஓகேவா? அவ்வளோதான், இதோட டைரக்ஷன் அப்படிங்கிற டாபிக் முடிஞ்சிடும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். 6வது மாடல். ஏ என்பவர் பிக்கு தென் திசையிலும் சி என்பவர் பிக்கு கிழக்கு திசையிலும் நின்றால் ஏ என்பவர் சிக்கு எத்திசையில் உள்ளார். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் யாருக்கு எந்த திசையில் நிற்கிறா அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ இதை மாற்றி பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டைரக்ஷன்ஸ் தப்பாகி போயிடும். திசைகளே மாற்றி மாற்றி போட்டுவீங்க. ஓகே, பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க? ஏ என்பவர் பிக்கு தென் திசையில் இருக்காராம். அப்போ பியோட தென் திசையில் ஏங்கிறவர் இருக்கார். சரியா? இப்போ பிங்கிறத இங்கே எடுத்துக்கலாம். ஸோ பிங்கிறத பாயிண்ட் இங்கே எடுத்துக்கலாம். தென் திசைனா என்ன? ஸோ இங்கே திசையில் கொடுத்துருக்கேன், இதை பார்த்துக்கோங்க. ஸோ பிங்கிறவர் இந்த பாயிண்டில் இருக்காருன்னா தென் திசைனா என்ன? கீழே உள்ளது தான் தென் திசை. ஓகே, அப்போது பிக்கு தென் திசையில் ஏங்கிறவர் இருக்கார். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? சி என்பவர் பிக்கு கிழக்கு திசையில் இருக்காராம். இப்போ பியோட கிழக்கு திசையில் சிங்கிறவர் இருக்கார். கிழக்கு டைரக்ஷனா எது? ஸோ இதுதான் கிழக்கு டைரக்ஷன். அப்போ பிக்கு கிழக்கில் சிங்கிறவர் இருக்கார். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? ஏ என்பவர் சிக்கு எத்திசையில் உள்ளார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த சார்ட் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த சார்ட்டை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா இதுக்கப்புறம் இந்த பிங்கிறது நம்மளுக்கு தேவையில்லை. ஓகேவா? பியை விட்டுருங்க. இப்போ நம்மளுக்கு என்ன தேவை? ஏ என்பவர் சிக்கு எத்திசையில் உள்ளார் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த சியையும் ஏயும் மட்டும் எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ சிங்கிறத சென்டர் பாயிண்டாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தென் திசைனா என்னது? இப்போ சிக்கு தென் திசைனா இதுதான் தென் திசை. சரிங்களா? இப்போ சிக்கு மேற்கு திசைனா என்ன அப்படின்னா இதான் மேற்கு திசை. ஆனால் ஏங்கிறவர் எந்த பாயிண்டில் இருக்கார்? இந்த மிட் பாயிண்டில் இருக்கார். ஸோ இந்த டைரக்ஷனில் இருக்கார். அப்போ இந்த டைரக்ஷனாக எதை மீன் பண்ணுது? இது தெற்கு, இது மேற்கு அப்படின்னா இந்த டைரக்ஷனுங்கிறது என்னது? தென்மேற்கு. அப்போது ஏங்கிறவர் சிக்கு தென்மேற்கு திசையில் உள்ளார். ஸோ இதுதான் இதோட ஆன்சர். ஓகேவா? இப்போ தென்மேற்கு அப்படிங்கிறதா இதோட ஆன்சர். எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் டியில் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். இதை நீங்கள் மாற்றி போட்டக்கூடாது. சரிங்களா? இப்போ இங்கே இது இங்கே ஏ, இங்கே பி அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டிங்கன்னா இந்த படமே அப்படியே கொலாப்ஸ் ஆயிரும். ஓகேவா? யார் எந்த டைரெக்ஷனில் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக படித்து அதுக்கேற்ற மாதிரி தான் சார்ட்டு போடணும். அந்த படத்தை வரையணும். ஓகே, நெக்ஸ்ட்டு 7வது மாடல் பார்க்கலாம். ஏ ஆனது பிக்கு வடகிழக்கு திசையில் 50 மீட்டர் தூரத்திலும் பி ஆனது சிக்கு வடமேற்கு திசையில் 50 மீட்டர் தூரத்திலும் இருப்பின் ஏக்கு எந்த திசையில் சி இருக்கும்? இது குரூப் 2A மெயின்ஸ் எக்ஸாம் 2025 இந்த சாட்டர்டே நடந்துச்சுல. ஸோ அந்த எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் தான் இது. ஓகே, போன மாடல் என்ன பார்த்தோம் நம்ம அப்படின்னா ஜஸ்ட்டு அந்த டைரக்ஷன் மட்டும் கொடுத்துருந்தாங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 50 மீட்டரில் இருக்காங்க. ஏ ஆனது பிக்கு 50 மீட்டரில், அடுத்து பி ஆனது சிக்கு 50 மீட்டரில் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஓகே, சம்மில் கொடுத்துருக்கத வச்சு நம்ம படத்தை வரைஞ்சிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் லைன் என்ன? ஏ ஆனது பிக்கு வடகிழக்கு திசையில் 50 மீட்டர். இப்போ பிக்கு வடகிழக்கில் தான் ஏங்கிறது இருக்குது. அப்போ பிங்கிற பாயிண்ட்டை இங்கே வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ பிங்கிற பாயிண்ட் இங்கே இருக்குது. பியோட வடகிழக்கில் ஏ இருக்கான். வடகிழக்கு டைரக்ஷனாக என்னது? ஸோ இதுதான் வடகிழக்கு டைரக்ஷன். ஓகே, அப்போது பிக்கு வடகிழக்கில் ஏங்கிறது இருக்குது. எத்தனை மீட்டரில்? 50 மீட்டரில். ஓகே, நெக்ஸ்ட் லைன் என்ன கொடுத்துருக்காங்க? பி ஆனது சிக்கு வடமேற்கு திசையில் 50 மீட்டர் தூரத்திலும். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் அது. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? பிங்கிறது சிக்கு வடமேற்கு திசையில் 50 மீட்டரில் இருக்குது. ஸோ வடமேற்குனா இதுதான் வடமேற்கு. வடக்குக்கும் மேற்குக்கும் இடையில உள்ளதானே வடமேற்கு. அப்போ இந்த வடமேற்கு டைரக்ஷனில் தான் சி ஆனது பிக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே நான் ஆரோ இந்த இதில் ஆரோ இங்கே போட்டிருப்பேன். ஆரோ இங்கே வராது, ஆரோ இப்படி வரணும். ஓகேவா? இப்போது பியிலேருந்து ஏக்கு ஆரோ இப்படி போகும், அடுத்து சியிலேருந்து பிக்கு ஆரோ இப்படி வரும். ஓகே, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. எழுத சின்னதாக மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஓகே, சார்ட்டு வரைஞ்சாச்சு. லாஸ்ட் லைன் என்ன கேட்டிருக்காங்க? ஏக்கு எந்த திசையில் சி இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போது இதுவும் 50 மீட்டர் தான், இதுவும் 50 மீட்டர் தான். அப்போது சேம் டிஸ்டன்ஸ் தானே ஆகிருக்கும். ஸோ இதுவும் சேம் டிஸ்டன்ஸாக தான் இருக்கும். அப்போ ஏயும் சியும் ஒரே நேரான கோட்டில் தான் இருப்பாங்க. இப்போது இந்த பிங்கிறது நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ ஏயும் சி மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஏ வச்சு தான் சி கேட்டிருக்காங்க. ஏக்கு எந்த திசையில் சி இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ ஏங்கிற சென்டர் பாயிண்டாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு அப்படியே கீழே உள்ள திசை என்னது? தெற்கு திசை. ஸோ இது சென்டர் பாயிண்ட் அப்படின்னா அது கீழே உள்ள திசை என்னது? தென் திசை தானே. அப்போ தெற்கு அப்படிங்கிறதா இதோட ஆன்சர். ஆப்ஷன் சியில் இருக்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் படத்தை கரெக்டாக வரைஞ்சிட்டிங்க அப்படின்னாவே இந்த டைரக்ஷன் அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மாடல் பார்க்கலாம். மாடல் 8.
ஒரு நாள் காலை சூரியன் உதிக்கும் நேரத்தில் ரீட்டா மற்றும் கீதா ஒருவரை ஒருவர் முகத்தை பார்த்து பேசி கொண்டிருந்தனர். கீதாவின் நிழல் ரீட்டாவின் வலதுபுறம் விழுந்தால் கீதா எத்திசையை நோக்கி அமர்ந்திருப்பார். சரிங்களா, இது கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக கேட்டிருக்காங்க, ரொம்ப ஈஸி தான். இப்போ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு கொஸ்டினில் கொடுத்துருக்கத வச்சு நம்ம படத்தை வரைஞ்சிடலாம். ஒரு நாள் காலை சூரியன் எந்த திசையில் உதிக்கும்? கிழக்கில் தான் உதிக்கும். சரிங்களா, அதான் அவங்க கொடுத்துருக்க ஹிண்ட்டு. சூரியன் உதிக்கும் பொழுது ரீட்டா மற்றும் கீதா ஒரு பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. சரிங்களா, ஒரு திண்ணையில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. திண்ணையில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்கன்னா பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. படம் இப்போ நாங்கள் லென்த்தாக போட்டிருப்பேன். கீதா இங்கேயும் ரீட்டா இங்கேயும் சொல்லி போட்டுருக்கோம். ரொம்ப தூரத்தில் இருக்காங்கன்னு சொல்லி நினச்சிக்காதீங்க. நீங்கள் மைண்டில் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகேவா, 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்கன்னா ஒரு 100 மீட்டர் தலையாக உட்காந்துருப்பாங்க. பக்கத்தில் தான் இருப்பாங்க. பக்கத்தில் ஃபேஸ் பார்த்து உட்காந்துருக்காங்க. கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது அதுதான். ஓகேவா, இப்போது என்ன சொல்லியிருக்காங்க, அடுத்து கீதாவின் நிழல் ரீட்டாவோட வலதுபுறம் விழுந்தாள். இப்போ ரீட்டா இங்கே உட்காந்துருக்காங்க, கீதா இங்கே உட்காந்துருக்காங்க. சரிங்களா, ஃபேஸ் பார்த்து உட்காந்துருக்காங்க. இப்போது கீதாவோட நிழல் ரீட்டாவுக்கு வலதுபுறம் விழுகுதான். இப்போ ரீட்டாவுக்கு வலது எது? இப்போ கீதா இந்த ஃபேஸ் பார்த்து உட்காந்துருக்காங்க, ரீட்டா எப்படி உட்காந்துருக்காங்க அப்படின்னா கீதாவுக்கு இடது இது வலது. ஓகேவா, அதே ரீட்டாக்கு இது வலது இது இடது. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, கீதாவோட நிழல் ரீட்டாக்கு வலதுபுறம் விழுகுது. ஓகேவா, அப்போ இங்கே நிழல் இங்கே தான் விழுகுது. சரிங்களா, கீதாவோட நிழல் ரீட்டாக்கு வலதுபுறம் விழுகுனா இப்போ நிழல் இந்த பக்கம் தான் விழுகணும். நிழல் இந்த பக்கம் விழுந்தால் ரீட்டாவோட இடதுன்னு சொல்லி ஆயிரும். அப்போ இந்த பக்கம் விழுகக்கூடாது. சரிங்களா, நிழல் இந்த பக்கம் விழுகுது, கொஸ்டினில் கொடுத்துருக்காதுபடி. அப்போது கீதாவோட நிழல் இந்த பக்கம் விழுதுன்னா ரீட்டாக்கு வலதுபுறமாக இருக்குது. இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ நிழல் இந்த பக்கம் விழுதுன்னா சூரியன் இந்த பக்கம் இருக்கும், சூரியன் இந்த பக்கம் இருக்கும். சூரியன் பக்கத்தில் வரைஞ்சிருக்கேன், ஆனால் சூரியன் எங்கேயோ இருக்கும். ஓகேவா, படம் பக்கத்தில் வரையிறதுக்காண்டி நான் வரைஞ்சிருக்கேன் அப்படி. சரிங்களா, நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க, 2 பேர் திண்ணையில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. திண்ணையெல்லாம் பக்கத்தில் தான் உட்காந்துருப்பாங்க, சூரியன் எங்கேயோ இருக்கும். ஆனால் சூரியன் இந்த பக்கத்தில் இருக்குது, இது கிழக்கு திசை அப்படின்னா இப்போ லாஸ்ட்டில் என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டினில், கீதா எத்திசையை நோக்கி அமர்ந்திருப்பான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அப்போது இதை வச்சு படத்தை வரைஞ்சிக்கோங்க. இப்படி போட்டுக்கோங்க, இது கிழக்கு டைரக்ஷன். ஓகேவா, இது தெற்கு, இது மேற்கு, இது வடக்கு. ஓகே, இப்போ கீதா இங்கே இருந்துட்டு இப்படி ஃபேஸ் பண்ணி உட்காந்துருக்காங்க. அப்போ எந்த டைரக்ஷனை பார்த்து இருப்பாங்க? வடக்கு டைரக்ஷனை பார்த்தானே இருப்பாங்க. ஓகேவா, கீதாங்கிறவங்க இங்கே உட்காந்துருக்காங்க. அப்போ எந்த டைரக்ஷனை பார்த்துருப்பாங்க? இந்த பக்கம் கிழக்கு. ஓகே, சூரியன் கிழக்கில் இருக்குது, இவங்க நேராக பார்த்து உட்காந்துருக்காங்க அப்படின்னா அப்போ இது வடக்கு டைரக்ஷன். அப்போ கீதாங்கிறவங்க வடக்கு பார்த்து உட்காந்துருப்பாங்க. ஓகேவா, இங்கே நீங்கள் கரெக்டாக எதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சூரியன் எந்த பக்கம் இருக்குங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்போ சூரியனை நீங்கள் இந்த பக்கம் சொல்லி போட்டிங்கன்னா வச்சுங்களேன், சூரியன் இந்த பக்கம் போட்டிங்கன்னா உங்களுக்கு டைரக்ஷனே மாறி போயிடும். ஓகே, கீதாவோட நிழல் நீங்கள் இப்படி வரைஞ்சிங்கன்னா படமே தப்பாக போயிடும், உங்களுக்கு ஆன்சரும் தப்பாக தான் வரும். அது கொடுத்துருக்கத ஒவ்வொன்றையும் நீங்கள் கரெக்டாக பார்க்கணும். இப்போ கீதாவோட நிழல் ரீட்டாக்கு வலதுபுறம் விழுகுது. அப்போ நிழல் இந்த பக்கம் விழுகுதுன்னா சூரியன் இந்த டைரக்ஷனில் தான் இருக்கணும். அப்போ தான் நிழல் இந்த பக்கம் விழுகும். அப்போ சூரியன் விழுகிறது இதுதான் கிழக்கு. படத்தை அப்படி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா மேலே உள்ளது வடக்கு, கீழே தெற்கு, இங்கே மேற்கு. அப்போ கீதா எதை ஃபேஸ் பண்ணி இருப்பாங்க? வடக்கை ஃபேஸ் பண்ணி தான் இருப்பாங்க. அதுதான் இதோட ஆன்சர். ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு 9th மாடல் பார்க்கலாம். தற்போது கடிகாரத்தில் 3 மணி. பெரிய முள் வடகிழக்கு நோக்கி நின்றால் சிறிய முள் எத்திசையில் நிற்கும். சரிங்களா, இப்போ கடிகாரத்தை வச்சு டைரக்ஷன் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டினில் கொடுத்துருக்க வச்சு 3 மணி அப்படிங்கிறத வரைஞ்சுவோங்க. 3 மணினா என்ன? சின்ன முள் இங்கே இருக்குது, பெரிய முள் இங்கே இருக்குது. சரிங்களா, இந்த படத்தை பாருங்கள். இப்போ நார்மலாக நம்ம டைரக்ஷன் எப்படி வரைவோம்? இப்படி தான் வரைவோம். இது கிழக்கு, இது மேற்கு, இது வடக்கு, இது தெற்கு. சரிங்களா, இப்போ முள் எப்படி இருக்குது? பெரிய முள் வடக்க இருக்குது, சின்ன முள் கிழக்க இருக்குது. சரிங்களா, ஆனால் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? பெரிய முள் வடகிழக்கு நோக்கி இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பெரிய முள்ங்கிறது என்னது? இந்த இருக்க இதான் பெரிய முள். சரிங்களா, இதான் பெரிய முள். இந்த முள் வடகிழக்கு நோக்கி இருக்கான். அப்படி இருந்துச்சுன்னா சின்ன முள் எந்த டைரக்ஷனில் இருக்குன்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ என்ன பண்ணுது? வாட்ச் லைட்டாக சாஞ்சிருக்கு. இப்போ பெரிய முளை நம்ம வடகிழக்கு நோக்கி வரைஞ்சாச்சு. இப்படி வரைஞ்சிட்டு இதுக்கு ஏற்ற மாதிரி 3 மணி அப்படிங்கிறத நீங்கள் வரைஞ்சிடணும் கரெக்டாக. ஒன்றும் இல்லை, இங்கே இருக்க இந்த வாட்சை அப்படியே லைட்டாக சாட்சி எழுதிடுறோம். ஓகேவா, இப்போ பெரிய முள் இங்கே இருக்குது அப்படின்னா சின்ன முள் இங்கே இருக்கும். அதானே 3 மணிங்கிறது கணக்கு. இப்போ 3 மணிங்கிறது மாற போகிறதில்ல, அந்த பெரிய முள்ளுக்கான டைரக்ஷன் மட்டும்தான் மாறுது. ஓகே, இங்கே இருக்க வடக்கில் டைரக்ஷனில் இருக்க அந்த பெரிய முள் லைட்டாக அப்படி சாஞ்சு இங்கே வடகிழக்கு டைரக்ஷனுக்கு வந்திருக்கு. ஓகே, கொஸ்டினில் கொடுத்துருக்கப்படி பெரிய முள் வடகிழக்கு டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சின்ன முள் எந்த டைரக்ஷனில் இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்படி பிரிச்சுட்டிங்க அப்படின்னா இது கிழக்கு, இது தெற்கு. அப்போ இந்த சின்ன முள் இருக்க இந்த டைரக்ஷனுங்கிறது என்னது? தென்கிழக்கா? ஓகேவா, அப்போ இதோட ஆன்சர் தென்கிழக்கு. சரிங்களா, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சம்பளம் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கடிகாரத்தில்
என்ன டைம் கொடுக்குறாங்களோ அதை வரைஞ்சிருங்க. சரிங்களா? வரைஞ்சிட்டு அது நம்ம எப்போதும் போடுவோம்ல டைரக்ஷன். ஸோ கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்குன்னு சொல்லி போட்டுருங்க. இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க பெரிய மொழியோ சின்ன மொழியோ இந்த டைரக்ஷனில் இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அப்படியே திருப்பி இந்த கடிகாரத்தை வரைஞ்சிட வேண்டியது. அந்த மணிங்கிறத மாற்றக்கூடாது. 3 மணிங்கிறது மாறப்போகிறது கிடையாது. அவங்க கொடுக்குற டைம் வந்து மாறப்போகிறது கிடையாது. அந்த பெரிய முள்ளோ சின்ன முள்ளோ அந்த டைரக்ஷன் மட்டும் மாறப்போகுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கடிகாரத்தை அப்படியே வரைஞ்சிட்டு சின்ன முள் டைரக்ஷன் எந்த டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட வேண்டியது. ஓகேவா? இந்த சம் வந்து நம்ம இப்படி தான் சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட் மாடல் 10. PQRSTUVW என்பவர்கள் வட்டமேசையில் சம இடைவெளியில் ஒரே தொடராக அமர்ந்து குழுவாக கலந்துரையாடுகிறார்கள். சரிங்களா? மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 8 பேர். சரிங்களா? அவங்க ஒரு வட்ட மேசையில் உட்காந்து சம இடைவெளியில் உட்காந்துருக்காங்க. சம இடைவெளியில் உட்காந்து கலந்துரையாடிட்டு இருக்காங்க. சரி, பேசிட்டு இருக்காங்க. சரிங்களா? அவர்கள் அனைவரும் கடிகார திசையில் அமர்ந்துள்ளனர். ஸோ இதையும் நோட் பண்ணணும். அவங்க கடிகார திசையில் தான் உட்காந்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்ட் 1ல் சொல்லியிருப்போம் கடிகார திசைனா என்ன, எதிர்கடிகார திசைனா என்னன்னு சொல்லிட்டு. இவங்க எல்லாரும் எப்படி உட்காந்துருக்காங்க? கடிகார திசையில் உட்காந்துருக்காங்களாம். அடுத்து வி என்பவர் மட்டும் வடக்கு திசையில் அமர்ந்துள்ளார் எனில் எஸ் என்பவர் திசையில் அமர்ந்துள்ளார். ஸோ ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும், விங்கிறவருக்கு மட்டும் நம்மளுக்கு டைரக்ஷன் கொடுத்துட்டாங்க. விங்கிறவர் வடக்கு திசையில் இருக்கான்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. மீதம் எல்லாமே மேலே கொடுத்துட்டாங்க. ஏன்னா சம இடைவெளியில் உட்காந்துருக்காங்க, கடிகார திசையில் உட்காந்துருக்காங்க, இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. இதை வச்சு நம்ம இந்த சம்மை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம எப்போதும் போல் திசை தான். ஸோ திசையை போட்டுங்க. மொத்தம் 8 பேர் இருக்கிறதுனால நம்ம 8 திசையை வந்து ஈஸியாக வரைஞ்சிடலாம். எப்போதும் போல் படத்தை இப்படி போட்டுற வேண்டியதான். ஸோ 8 திசையை இப்படி வரைஞ்சிருங்க. சரிங்களா? இதில் என்ன கொடுத்துருக்காங்க? விங்கிறவர் வடக்கு திசையில் இருக்கார். அதை மட்டும் கரெக்டாக வரைஞ்சிட வேண்டியதான். ஓகே, விங்கிறவர் வடக்கு திசையில் இருக்கார். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கடிகார திசையில் உட்காந்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதானே கடிகார திசை. இது கடிகார திசை. அதை இப்படி வரைஞ்சோம்னா இது ஆன்டி கிளாக், எதிர் கடிகார திசைங்கிறது. சரிங்களா? சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க? எல்லாரும் கடிகார திசையில் உட்காந்துருக்காங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ விங்கிறவர் இங்கே வந்துட்டார். சரிங்களா? அவங்க ஆர்டர் கொடுத்துருப்பாங்கல்ல, PQRST, அந்த ஆர்டர்லேயே தான் வரிசையாக உட்காந்துருக்காங்க. அப்படி தான் கொஸ்டினில் சொல்லியிருக்காங்க. இப்போ விக்கு அப்புறம் யார் வருவா அப்படின்னா W வருவார். அப்போ W இங்கே உட்காந்துருப்பார். சரிங்களா? ஏன்னா சம இடைவெளி. ஸோ இதுக்கான இடைவெளி வந்து சமமாக இருக்கும் எல்லாத்துக்கும். ஓகேவா? 45 டிகிரி தானே. அப்போ சம இடைவெளியில் கரெக்டாக உட்காந்துருக்காங்க. அப்போ V இங்கே வருதுன்னா W இங்கே வரும். அதுக்கப்புறம் யார் உட்காந்துருப்பா? ஸோ கொஸ்டின் எங்கே பாருங்கள், விங்கிறது வந்துச்சு, அடுத்து W வந்துருச்சு. அதுக்கப்புறம் யார் உட்காந்துருப்பா? P தான் உட்காந்துருப்பா. ஏன்னா அவங்க ஒரு வட்டமாக தான் உட்காந்துருக்காங்க. சரிங்களா? இப்போ Wக்கு அப்புறம் யார் உட்காந்துருப்பா? P உட்காந்துருப்பா, அடுத்து Q உட்காந்துருப்பா, அடுத்து R, அடுத்து S, அடுத்து T, அடுத்து U, மறுபடியும் V உட்காந்துருப்பார். ஏன்னா வட்டமான மேசை தானே. இப்போ இங்கே பாருங்கள். ஸோ இங்கே வந்து வடக்கில் V இருக்கார், அதுக்கடுத்து W, அடுத்து P, அடுத்து Q, அடுத்து R, அடுத்து S, அடுத்து T, அடுத்து U. இந்த மாதிரி ஒரு வட்ட மேசையில் உட்காந்துருக்காங்க. அந்த வட்ட மேசையில் கிளாக் வைஸில் உட்காந்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? எஸ்ங்கிறவர் எந்த திசையில் உட்காந்துருக்கான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போது இது மேற்கு, இது தெற்கு. அப்போ எஸ்ங்கிற எந்த டைரக்ஷனு? தென்மேற்கு டைரக்ஷனில் இருக்கார். ஓகேவா? அவ்வளோதான், சிம்பிள். நம்ம படத்தை கரெக்டாக வரைஞ்சிட்டோம்னா ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதோட ஆன்சர் என்னது? தென்மேற்கு அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். இது எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் டியில் இருக்குது. நெக்ஸ்ட்டு உங்களுக்கான ஒரு ஹோம்ஒர்க் சம். தற்போது கடிகாரத்தில் 10:30 மணி. பெரிய முள் கிழக்கு திசையை நோக்கி இருந்தால் சிறிய முள் எந்த திசையை நோக்கி இருக்கும்? சரிங்களா? ஆப்ஷன் ஏ வடக்கு, ஆப்ஷன் பி தென்மேற்கு, ஆப்ஷன் சி தென்கிழக்கு, ஆப்ஷன் டி தெற்கு. இதை சால்வ் பண்ணிவிட்டு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். நான் கரெக்டாக தப்பான்னு சொல்கிறேன். ஸோ டைரக்ஷன் அப்படிங்கிற டாபிக் வந்து இவ்வளோ தான். ஒரு 10 மாடல் நம்ம வந்து பார்த்துருக்கோம். இதுலேருந்து சின்ன சின்ன லைட்டாக ஆல்டர் பண்ணி தான் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. மெஜாரிட்டி இதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் வந்து இருக்கும். இந்த 10 மாடல் நீங்கள் வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க. இதை நீட்டாக நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ரீசனிங் டாப்பிக்கில் வந்து கொஸ்டின் பார்க்க ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். ஆனால் ஒரு லைனை வந்து நீங்கள் தப்பாக படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வராது. ஓகேவா? இது மாதிரி டைரக்ஷன் கேட்டு நிறைய பேர் தப்பாக போட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு அங்கே எக்ஸாமில் வந்து நீங்கள் ஆன்சர் போடும்போது உங்களுக்கு தப்புங்கிறதே தெரியாது. நீங்கள் வந்து கரெக்டாக தான் படம் போட்டிருக்கோம், நீங்கள் கரெக்டாக தான் ஆன்சர் பண்ணிக்கிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டு ஆன்சர் செக் பண்ணும்போது தான் தெரியும் உங்களுக்கு தப்பாக போட்டிருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ லாஜிக்கல் ரீசனிங்கில் நம்ம பண்ணுற மிஸ்டேக்கு என்ன அப்படின்னா கொஸ்டினை ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிறது. இப்போ ஈஸியாக எடுத்துக்கிறது தப்பு இல்லை, ஆனால் தெளிவாக படித்து என்ன கொடுத்துருக்காங்கிறத நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கிட்டால் தான் உங்களால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். 2 பார்ட்டாக போட்டிருக்கேன் உங்களுக்கு டைரக்ஷன். 2 பார்ட்டையும் தெளிவாக பார்த்து அந்த நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்க செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோலாம் டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகேவா? அண்ட் ஆல்ரெடி நம்ம வந்து லாஜிக்கல் ரீசனிங்கில் வந்து 2 டாபிக் கவர் பண்ணியாச்சு. இது வந்து 3ஆவது டாபிக் முடிஞ்சிருச்சு. ஓகே, அதே மாதிரி LCM, HCF அண்ட் டைம் அண்ட் ஒர்க் வந்து ஆப்டிடியூடில் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அங்கேயும் உங்களோட டவுட்ஸ் வந்து கேட்டுக்கலாம். நம்ம போகிற எல்லா வீடியோவும் வந்து டெலிகிராம்லேயும் நம்ம கரெக்டாக அப்டேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ டெலிகிராம்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.
அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நெக்ஸ்ட் என்ன டாபிக் போடலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களை மாதிரி படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்க செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ.